வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மன்னவனூர்ல கைகாட்டி அப்படிங்கிற இடத்துல எக்கோ டூரிசம் அப்படின்னு அழைக்கப்படுற சூழல் சுற்றுலா மையத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மன்னவனூர்ல நம்ம பார்க்க வேண்டிய சுற்றுலா இடங்கள்ல இந்த சூழல் சுற்றுலா மையமும் ஒன்று. இந்த சூழல் சுற்றுலா மையத்துல என்னென்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனல் இப்போதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உள்ளே செல்வதற்கான நுழைவு கட்டணத்தையும் நாம விரும்பக்கூடிய பொழுதுபோக்கு அம்சத்திற்கான கட்டணத்தையும் இந்த கூடாரத்துல செலுத்திட்டு அதற்கான நுழைவு சீட்டை வாங்கிட்டு நம்ம உள்ள போகணும். வெளியிலிருந்து தின்பண்டமோ அல்லது உணவோ உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயே சின்னதா ஒரு உணவகமும் ஒரு குளிர்பானம் விற்பனை செய்யக்கூடிய கடையும் இருக்கு. குதிரை சவாரி மற்றும் மிதிபடகு சவாரி இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்க பரிசல் சவாரி செய்வதற்காக கட்டணம் செலுத்தி இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். எக்கோ டூரிசம் அப்படின்னு சொன்னதுமே உள்ள பூங்கா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பூங்காலாம் அங்கே ஒன்றும் இல்லைங்க. நாம பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் மன்னவனூர் ஏரி. இந்த ஏரியை நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இதய வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நுழைவாயிலிருந்து இந்த ஏரிக்கு நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டியது இருக்கும். இங்க செம்மறியாட்டு பண்ணை மற்றும் முயல் பண்ணை இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல தெரியுது. இந்த ஏரியை சுற்றிலும் மரங்கள், புல்வெளிகள், மலைகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. அமைதியான இடம், ஓய்வெடுப்பதற்கு சிறந்த இடம். பரிசல் சவாரிக்காக ஒருத்தர் பரிசலை தயார் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. கரையில் நிற்கும் போது அந்த அளவுக்கு குளிர் தெரியல. பரிசல்ல ஏறி உள்ள சவாரி செய்யும் போது குளிர் அதிகமா இருக்கு. கரையிலிருந்து ஒரு 50லேருந்து 60 மீட்டர் தூரம் தான் நம்மளை படகு சவாரி கூட்டிட்டு போறாங்க. ஏரி முழுவதும் சுத்தி காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சா கொஞ்ச தூரத்திலேயே நம்மளை கூட்டிட்டு போயிட்டு திருப்பிடுறாங்க. ஜிப்லைன் சொல்லக்கூடிய கம்பியில தொங்கியபடி பயணம் செய்யக்கூடிய பொழுதுபோக்கு அம்சம் இருக்கு. நம்ம தலைக்கு மேலதான் அந்த கம்பி போகுது. அந்த கரையிலிருந்து அந்த போகுது பாருங்க, அந்த கரையிலிருந்து இந்த கரை வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. அதுக்கு 500 ரூபாய் கட்டணமா வசூல் பண்றாங்க. திருப்பி அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு நம்ம நடந்தே தான் வரணும்.
கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. எந்திரிக்காதீங்க. நீங்க தம்பி வாப்பா. ரொம்ப நன்றிண்ணா. நான் அந்த 4 இடத்துல எப்போ கட்டிட்டாங்க அண்ணா அண்ணா கழட்டி விடுங்க. ஒரு நிமிஷம் என்ன கொண்டாங்க இதை கழட்டிக்கிறீங்களா? அப்படியே கழட்டி விடுங்க. அது கையில் இருக்கிறது கூட வாங்குங்க. கழட்டுங்க. பரிசல் சவாரி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. மிதிப்படகு இங்கே வந்து இல்லை, அதை கவுத்து வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த மிதிப்படகு இருந்ததுன்னா நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம அந்த ஏரி முழுவதும் சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த இடத்துல. காலை அல்லது மாலை வேளையில் இங்கே வர்றோம் அப்படின்னா சூழலும் அருமையாக இருக்கும். அப்படியே ஒரு மெதுவாக ஒரு நடையை போட்டு இந்த ஏரி முழுவதும் நம்ம சுற்றி பார்க்கலாம். மன்னவனூர் எக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழல் சுற்றுலா மையத்தில் பொழுதுபோக்கு அம்சம்னு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்ச நேரம் வந்து இங்கே பொழுதுபோக்கலாம். ஏரியில் பரிசல் சவாரி செய்யலாம். குதிரை சவாரி கூட ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நுழைவாயிலிருந்து அந்த ஏரிக்கு நடந்து தான் போகணும். வயதானவர்களுக்கும் நடக்க சிரமப்படக்கூடியவர்களுக்கும் பேட்டரி வண்டி ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே விற்பனை செய்யக்கூடிய இந்த உணவுப் பொருட்களுடைய விலை வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. கொய்யா பழம் ஒரு பழம், அதாவது நெல்லிக்காய் அளவு தான் இருக்குது, அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பழம் 20 ரூபா. 2 சப்பாத்தி 70 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. மன்னவனூர்லேருந்து இந்த சூழல் சுற்றுலா மையமானது ஒரு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வரும்போது இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இல்லைங்க. நேரம் ஆக ஆக இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது. கார் நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. இந்த மாதிரி சுற்றுலா சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.